அஸ்ஸலாமு அலைக்கும். ஹலோ மக்களே! இன்னைக்கு வீட்ல இருக்க இன்கிரீடியன்ட்ஸ வச்சு சூப்பரான ரவ கேக் டக்குன்னு பண்ணலாமா? வாங்க. முதல்ல ரவைய நல்லா வாசம் வர வரைக்கும் வறுத்து எடுத்துக்கிறணும். இன்னைக்கு நான் 1/2 கிலோ ரவை எடுத்திருக்கேன். அதுக்கு 2 முட்டை எடுத்துக்கிறேன். இப்போ மிக்ஸி கப்பில் 2 முட்டை, 1 கப் சர்க்கரை, கொஞ்சம் உப்பு, 1 கப் தேங்காய் பால், 3 ஏலக்காய் இதெல்லாம் சேர்த்து நல்லா ஆட்டி எடுத்துக்கிறணும். 1/2 கிலோ ரவைக்கு சின்னதாக இருந்தால் 2 தேங்காய், பெருசாக இருந்தால் 1 தேங்காவை நல்லா கெட்டியாக பால் எடுத்து வச்சுக்கணும். இது எல்லாத்தையும் இப்போ ஃபில்டர் பண்ணி எடுத்துக்கிற போகிறோம். இது கூட வறுத்து வச்ச ரவையும் போட்டு நம்ம ஊற வைக்க போகிறோம். மொத்தம் 2 1/2 கப் தேங்காய் பால். ஒரு கப்பை நம்ம கிரைண்ட் பண்ணையில் சேர்த்து ஆட்டிட்டோம். இப்போ பேலன்ஸ் இருக்க 1 1/2 கப்பு சேர்த்து ஊற வைக்க போகிறேன். இந்த டயத்தில் உங்களுக்கு சால்ட்டு, சுகர்லாம் கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க. இப்போ இதை நான் மூடி ஊற வச்சிடுறேன். 15 மினிட்ஸ் கழித்து பார்த்தா நல்லா ஊறி இருக்கும். இந்த கன்சிஸ்டன்சியில் இருக்கணும். இப்போ ப்ரெஷர் குக்கரை நான் சூடு பண்ணிக்கிறேன். ஏன்னா அதில் கொஞ்சம் தண்ணி கூட இருக்கக்கூடாது. அதில் நீங்கள் கீ தேவைன்னா போட்டுக்கலாம். நான் இன்றைக்கி கோகோனட் ஆயில் தான் எடுத்திருக்கேன். தேங்காய் எண்ணெயை நல்லா சுற்றி க்ரீஸ் பண்ணிவிட்டு நம்ம எடுத்து வச்சுருக்க மிக்சரை இதில் சேர்த்துக்கிற போகிறோம். மேலே லாஸ்ட்டாக கிஸ்மிஸ் முந்தியை நல்லா நெய்யில் வறுத்து போடணும். நான் இன்றைக்கி வெறும் பாதாம் பருப்பு மட்டும்தான் போட்டிருக்கேன். இப்போது மூடி கீழே தவா வச்சு நான் ஒரு 20 to 25 மினிட்ஸ் வேக வச்சு எடுக்க போகிறேன். நீங்கள் இடையில கத்தி விட்டு பார்த்துக்கோங்க. உங்களுக்கு வெந்துருச்சா இல்லையான்னு செக் பண்ணிக்கோங்க இடையில ஒரு வாட்டி. அவ்வளோதான். வெந்த அப்புறம் மறக்காமல் நல்லா ஆற விட்டு எடுங்க, இல்லைன்னா நல்லா ஒட்டிக்கும். சூப்பரான சிம்பிள் இன்க்ரீடியன்ட்லேயே ரவை கேக் ரெடி ஆயிடுச்சு. மஸ்ட் ட்ரை. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்னொரு வீடியோவில் சந்திப்போம்.